ஸ்ரீ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து வேலிப்பருத்தி. இது வேலிப்பருத்தி. இந்த மருந்து வந்து இதுக்கு சார் எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம், சாராவும் எடுத்து நம்ம முழங்கால் வலிக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து நம்ம வெளியில் போடுற மருந்துகளுக்கு மட்டும்தான் இது சேர்க்க முடியும். உள்ளே சாப்பிட்றதுக்கு வந்து யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் வந்து இப்போது நம்ம என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, முழங்கால் வலி தைலம். முழங்கால் வலி தைலத்துக்கு இது இந்த வேலிப்பருத்தி பயன்படுது. இதை நம்ம டைரெக்டாகவேவும் முழங்கால் வலிக்கிற இடத்துல, வீங்கின இடத்துல எல்லாம் இந்த சாறை எடுத்து நம்ம தடவுனா ஒரு மறுநாள் ஒரு 2 நாளில் வந்து நல்லா குணம் தெரியும். அடுத்து வந்து வேலிப்பருத்தி. வேலிப்பருத்தின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேர், இதில் வந்து 4-5 பேர்கள் இருக்குது, 5-6 பேர்கள் இருக்குது. வேலிப்பருத்தி, உத்தமதாளி, உத்தமபாலி அப்படிங்கிறலாம் பேர், நிறைய பேர்கள் இதுக்கு இருக்குது. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பேர் வந்து வேலிப்பருத்தி, குந்தாமணி அப்படின்னு கூட இதுக்கு பேர் இருக்குது. இது பெரும்பாலும் உள்ள சாப்பிட்ற மருந்துகளுக்கு இதை பயன்படுத்துறதில்லை. வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த வேலிப்பருத்தியை பயன்படுத்துகிறோம். நன்றி.